சனாதன தர்மங்கிறது ரொம்ப வசதியான பெயர். அதே பெயருக்கு ஈக்குவலாக ஹிந்துன்னு ஒரு வார்த்தை இருக்குது. இதுதான் இப்போது சனாதன தர்மம் என்கின்ற இந்து மதம். நான் எல்லா இடத்துலையும் இப்படி தான் உபன்யாசம் பண்ணுவேன். இப்போ யோர் சப்சிக்வெண்ட் கொஸ்டின் வாஸ், இப்பேற்பட்ட சனாதன தர்மத்தை நிறைய பேர் தூஷிக்கிறாளே, நிறைய பேர் தூஷிக்கிறாளான்னு தெரியல, அவள் குடும்பத்தில் இருக்கிறவாளே தூஷிக்கிறாளான்னு தெரியல. ஒரு சில நபர், திஸ் இஸ் ஆல் பாலிட்டிக்ஸ் சார், ஐ டோன்ட் திங்க் வி ஷுட் டேக் இட் தட் சீரியஸ்லி, ஈவன் தே டோன்ட் டேக் தெம்செல்ஸ் தட் சீரியஸ்லி. பட் அது வந்து பியாண்ட் அ சர்டன் பாயிண்ட் ஒரு நாஸ்டி கமெண்ட்ஸ் ஒரு சிட்டிங் மினிஸ்டர் கொடுத்த உடனே இட் வாஸ், ஐ ஃபெல்ட் ஆஸ் அ ப்ராக்டிசிங் ஹிந்து தட் ஐ ஹேட் டு டிஃபெண்ட் மை ரிலிஜன் அண்ட் கால் அவுட் த பர்சன்ஸ் audacity to use such derogatory words on a civilization, on a religion, be it what may. You may have differences with the religion, you're free to ask. பட் பொத்தம் பொதுவாக பேசுறது, இது ரொம்ப ஒருத்தர் உழைச்சி மெரிட்டில் படித்து வந்தவா யாராவது ரொம்ப ரிசர்ச் பண்ணவா பேசினாலாவது ஓஹோ இந்த ரிசர்ச் பேப்பரை பாருங்கன்னு சொல்லலாம். யார் யாரோ ஒரு டிகிரி வந்து படித்து வாங்கியிருக்காளா இல்லாட்டா வாங்கியிருக்காளா தெரியல, இவெல்லாம் பேசினா பாவமாக இருக்குது சில டைம்ஸ் பார்த்தா. ஹவு வென் மெரிட் டேக்ஸ் அ பேக் சீட், ஹவு இடியோசிங்க்ரஸி ரூல்ஸ் த லேண்ட் அப்படிங்கிறது தெரியுது. பட் வி கான்ட் ஹெல்ப். என்னோட இது வந்து கல்லை விட்டு எறிகிறது, கண்ணாபின்னான்னு கத்துறது, டிம் விட், லூஸு, பைத்தியம் இதெல்லாம் சொல்கிறது நம்ம இல்லை. நான் உபன்யாசம் சொல்ல வந்திருக்கேன். இதே மேடையில் 1000 பேர் கேட்குற இதே இடத்துல இதே நியூஸ் சேனலில் என்னால் எப்படி என்னுடைய தர்மத்தை டிஃபெண்ட் பண்ண முடியும்னு எடுத்த ஸ்டெப் தான் சார் அது. ஐ வில் டூ இட் ஈவன் இன் த ஃபியூச்சர். இஃப் சம் ஒன் ஸ்பீக்ஸ் அபவுட் மை ரிலிஜன் ஐ வில் நாட் ஃபீல் அப்பாலஜெட்டிக் அபவுட் இட். ஐ வில் கால் த பர்சன் bluff. Sir, that's a very interesting observation. Of course, and provided an insight about Sanatana Dharmam also. இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி வந்து உங்களோட ஆக்டிங் டேலண்ட்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதில் வந்து பெரியவா என்னோட பெரியவா சீரீஸில், என்னோட தான் சொல்லக்கூடாது, பெரியவா சீரீஸில் நீங்கள் நடிச்ச இல்லையா? அண்ட் ஐ ஆல்சோ நோ தட் பெரியவா மேலே அதீத ஒரு ஈடுபாடு உங்களுக்கு உண்டு அப்படின்னு. அந்த ஈடுபாடு எப்படி ஏற்பட்டது? I basically come from Sri Vaishnava families. லௌகீகத்தில் எங்களுக்கெல்லாம் ஐயங்கார்னு பேர். அடியனுடைய ரொம்ப தேடி கண்டுபிடிச்சு ரொம்ப பிடிச்ச ஒரு சித்தாந்தம் விசிஷ்டாத்வைத்தம். அதை வளர்த்தவர் ராமானுஜர். அதை இன்னும் ஸ்திரீகரணம் பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ணவர் சுவாமி வேதாந்த தேசிகன். இப்பேற்பட்ட மகான்கள் வந்த சம்பிரதாயத்தில் வந்து எங்கள் ஆச்சாரியன் கிட்டலாம் பாடம் படித்தேன். இப்போவும் நிறைய விஷயம் கற்றுன்ருக்கேன். ஆனால் ஒரு லாஸ்ட் 100 இயர்ஸில் எங்கே போனாலும் ஒரு வேத பாடசாலாவில் குழந்தைகள்லாம் வேதம் படிக்கிறா, இன்றைக்கு அவள் பெரிய வித்வானாக இருக்கா, இன்றைக்கும் நம்ம வீட்டிலெல்லாம் அந்தந்த சம்ஸ்காரங்களுக்கு ஒரு வாத்தியார் சுவாமியை கூப்பிட்றோம் அப்படின்னா அதுக்காக உழைச்ச ஒரு பெரிய மகான் காஞ்சி பரமாச்சாரியார். அது வந்து சமுதாயமே ஒரு விதத்தில் அவருக்கு கடமைப்பட்டிருக்கு. ஒரு சிஇஓ ஒரு கம்பெனியில் வந்து ஒரு இன்னைக்கு யார் லீவ் எடுத்தா, இன்னும் ஒரு வாரம் கழிச்சு யார் லீவ் எடுக்க போகிறா, அது எப்படி நம்ம ப்ராஜெக்டை மேனேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டார்னா ஹீ இஸ் நாட் அ சிஇஓ, ஹீ இஸ் ஜஸ்ட் அ மேனேஜர். ஒரு சிஇஓ வந்து இந்த வருஷம் நம்ம என்ன இலக்கு, 5 வருஷத்தில் நம்ம ஒப்ஜெக்டிவ் என்ன, 10 வருஷத்தில் நம்ம எங்கே வளர போகிறோம் அப்படின்னு பார்க்கக்கூடியவர் தான் சிஇஓ. ஒரு ஆச்சாரியனும் அந்த மாதிரி தீர்க்கதர்ஷியாக இருக்கணும். அப்போ அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் இன்னும் வைதிகாலுக்கு அவ்வளோ குறைச்சல் ஏற்பட்டுள்ள, கொஞ்சம் குறைஞ்சிருப்பா. ஆனால் அவர் யோசிச்சார் ஃபியூச்சர், ஓஹோ இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும் நிலைமை, 100 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும், அதுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து ஆற்றுலேருந்து ஒரு குழந்தைய கொடுங்கோ, பாடசாலா கொடுங்கோ, இதெல்லாம் வந்து ஒரு தீர்க்கதர்ஷியால் தான் யோசிக்க முடியும். அதுக்கு நான் இன்றைக்குமே எனக்கு அவர் மேலே அந்த காதல் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒரு பலன் அனுபவிக்கிறோன்னா யாரோ ஒருத்தர் விதை போட்டிருப்பா இல்லையா, அதில் கடைசி 100 வருஷத்தில் வாழ்ந்த மகான். அதை தவிர்த்து ஒன் திங், இப்போது சங்கரர், ஆதிசங்கரர், ராமானுஜர், தேசிகன்லாம் ஏதாவது ஒரு 750 1000 இப்படி நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இவர் வாழ்ந்த காலத்தில் என்னென்னா இந்த லாஸ்ட் 100 இயர்ஸில் அவர் சிஷ்யர்களை ஒரு கர்மாவை செய், உன்னுடைய தர்மத்தை நீ செய்,
அப்படிங்கிற விதத்தால திருத்தினார். அவர் நினைச்சிருந்தா நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து எதை வேணாலும் வர வச்சிருக்கலாம், எதை வேணாலும் பண்ணிருக்கலாம், அதெல்லாம் உண்டு. சில பேருக்குலாம் சக்தி உண்டு. அதெல்லாம் பரமாச்சாரியால் பண்ணலை. ஒரு சித்த புருஷரா இருந்தாலும் நீ வந்து ராமாயணம் படிக்கிறியா, உனக்கு கஷ்டம் இருக்கா, பாகவதம் படி, பாகவதம் கேளு. நம்ம சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையே வச்சு he gave us a solution. அது இட் ஸ்டாப்ட் ஃப்ரம் அ கல்ட் பர்சனாலிட்டி. இல்லாட்டா என்ன ஆயிடுச்சு இந்த லாஸ்ட் 100 இயர்ஸில் சார், கல்ட் பர்சனாலிட்டிஸ் வந்துடுத்து. இந்த குருவை வழிபட்டா இவரே தான் எனக்கு எல்லாம், அவரோட படம் ஆற்றுல வந்துடும், அப்புறம் பெருமாள் படம்லாம் வெளில போயிடும். அவர் தர்மா இஸ் நாட் அ கல்ட் பர்சனாலிட்டி. தர்மா பகவானை வழிபடணும், அந்த பகவானை காண்பிச்சு கொடுக்கக்கூடிய ஆச்சாரியனை மதிக்கணும். இதுதான் சனாதன தர்மம். அது அப்படியே பெருமாள் ஃபோட்டோவெல்லாம் எடுத்து போட்டுட்டோ அந்த குரு ஃபோட்டோவை மட்டுமே வச்சுண்டு இது கிடையாது நம்ம தர்மம். அண்ட் இட் இஸ் நாட் ஹெல்தி ஃபார் அவர் ரிலிஜன். பரமாச்சாரியால் வந்து ஹீ இன்சிஸ்டட், நீ உன் குலதெய்வத்தை போய் வழிபடு, உன் இஷ்ட தெய்வத்தை போய் வழிபடு, உன்னுடைய பித்ருகர்மாக்கள்லாம் என்ன இருக்கோ பண்ணு, நித்திய கர்மாவை பண்ணு, யஜ்யம் பண்ணு. ஸோ அவர் விதி சொல்லிகிட்டே இருந்தார், பண்ணு பண்ணு. அதுதான் ஒரு ஆச்சாரியன் காட்டக்கூடிய லட்சணம். அதனால் தோ ஐ எம் a Sri Vaishnava, though I adhere to Visishtadvaita, I have immense respect towards the Paramacharya of Sri Kanchi for the very reason that with such a simple cutout of himself, அது சிம்பிள் ப்ராசஸ், எப்படி மக்களை ஈர்த்தார், அதுதான் அவர் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு. அது எனக்கு யாதிர்ச்சிக்கமாக எப்படியா, நான் பெரியவாளை சேவிச்சது கிடையாது சார், மகா பெரியவாளை சேவிச்சது கிடையாது. ராதர் ஐ வுட் புட் இட் திஸ் வே, தரிசனம் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டிருக்காது. ஏன்னா வந்து பிகாஸ் ஆஃப் யுவர் ஏஜ் இது முடிஞ்சிருக்குமோ என்னமோ, அது அப்படி அமையலை எனக்கு. அமையலை. ஆனால் நிறைய இடங்களில் அது எப்படி வரும்னா, ஒரு ஒரு கோஇன்சிடென்ஸ் ஹேப்பன்ஸ்டான்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு புஸ்தகம் வரும், அந்த புஸ்தகத்தை விஷ்ணு சஹஸ்ரநாமம்னு திரும்பி பார்த்தா அந்த புஸ்தகத்துக்கு பின்னாடி ஒரு தாத்தா மாதிரி ஒருத்தர் பர்சனாலிட்டி, ஒரு தாடி இருக்கும். நான் அப்போல்லாம் கேட்பேன், இவர் யார் சங்கராச்சாரியர்னு சொல்வாளோ என்னமோ. அந்த மாதிரி இப்போ நான் ஒரு காரில் போய் உட்காந்துக்கிறேன், ஒரு உபன்யாசம் கிளம்பின்னு இருக்கேன், ஒரு சின்ன ஒரு 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 ரெவிஷன் பண்ணிட்டு இருக்கேன் மனசில், குட்டியாக அங்கே ஒரு பரமாச்சாரியாருடைய விக்கிரகம் இருக்கும். இட் வில் ஜஸ்ட் ஹேப்பன் சார். ஏதோ ஒரு விதத்தில் வந்து யாராவது ஒருத்தர் என்னை காரில் ஏற்றும் போதோ இறக்கும் போதோ நம்ம அந்த சமயத்தில் மறந்துருப்போம், நம்ம வேற ஏதோ டென்ஷனில் இருப்போம். அந்த இடத்துல பரமாச்சாரியார் ஒரு இடத்துல வந்துடுவா. ஸோ ஐ ஃபீல் ஹீ ஹேஸ் some very positive influence in my life. அதுக்கும் மேலே எனக்கு வந்து ஐ டோன்ட் ஹாவ் மச் மிரக்கிள்ஸ் டு சே, பட் எனக்கு அவர் வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபோர்ஸ். இன்றைக்கும் நான் ஒரு ஒரு உபன்யாசம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் கண்ணை மூடிண்டு ஒரு ஒரு 2 seconds தியானம் பண்ணுவேன். அப்போது ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜர், தூப்புல் தேசிகன், காஞ்சி பரமாச்சாரியார், இவா 3 பேரையும் ஒரு செகண்ட் நினச்சிப்பேன். ஏன்னா அந்த 2.5 மணி நேரம் நான் பேசணும், அண்ட் நடுவில் தீர்த்தம் இருக்காது, நடுவில் வந்து ஒன்றும் இருக்காது. ஐ ஹவ் டு ஸ்பீக் ஃபார் 2.5 hours, நாட் ஃபார் 1 day, ஃபார் 250 days in a year. ஒரு நாளும் நான் இவாளை 3 பேர் மனசில் வச்சுட்டு தான் ஆரம்பிப்பேன். ஓ, வெரி நைஸ் டு நோ தட், எஸ்பெஷலி கம்மிங் ஃப்ரம் யூ. நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாமே சொல்லிட்டேன். அதாவது ரொம்ப வெளிப்படையாக நீங்கள் வந்து பரமாச்சாரியால் மேலே உங்களுக்கு இருக்கிற ஈடுபாடை பற்றி சொன்னேன். இப்போ வந்து another interesting thing I want to ask you. அதாவது ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் there are 2 things. ஒன்று வந்து உங்களோட பிரவச்சனம் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் அட்டென்ட் பண்ணுறா இல்லையா? Of course, you are also an youngster, if I can say that. So, அந்த யங்ஸ்டர்ஸுக்கு இப்போ இருக்கிற ஜெனரேஷன் அண்ட் கம்மிங் ஜெனரேஷன் அவளுக்கு வந்து வாட் இஸ் இட் தட் யூ வுட் லைக் டு டெல் தெம்? திஸ் இஸ் நம்பர் 1. செகண்ட் திங் வந்து ஐ ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் தட் உங்களோட வர இமெயில்ஸாக இருக்கட்டும், மெசேஜஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நீங்களே பர்சனலாகவே எல்லாருக்கும் இது பண்ணுறேன், ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் அப்படின்னு அந்த ஐ மீன் நிஜமாகவே சொல்கிறேன், அது ரொம்ப பிரமிக்க வைக்கிறது. அதாவது யுவர் டைம் மேனேஜ்மெண்ட், அதாவது பிரவச்சனமும் பண்ணணும், இது ட்ராவலும் பண்ணணும், அண்ட் லாட் ஆஃப் கண்டக்டட் டூர்ஸ் ஆல்சோ. இதுக்கு நடுப்புற எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி யாராவது இருக்காளாங்கிறது அபூர்வம். ஏன்னா ஒவ்வொரு மெசேஜுக்கும் பதில் போடுறது, மெயிலுக்கும் பதில் போடுறது. ஸோ இது எல்லாமே எப்படி சாத்தியமாக இருக்குது உங்களுக்கு? மெயில்ஸ் வந்து முன்னெல்லாம் சார் ஐ யூஸ் டு ரிப்ளை,
ஈவன் இஃப் நாட் இமீடியட்லி ஒரு வாரம் 10 நாளுக்குள்ளே ரிப்ளை பண்ணுவேன். இப்போல்லாம் முடியறதே இல்லை. அதான் நினச்சேன். கொஞ்சம் எல்லா மெயில்ஸ்க்கும் ரிப்ளை பண்ண. ஏன்னா சில பேர்லாம் மெயில் எழுதும்போது என்ன பண்ணி விட்றா, அவளோட ஆர்வத்தில் தான் கேட்குறா, அப்போ நல்ல எண்ணத்தில் தான் கேட்குறா. 15 கொஸ்டின். ஸோ நான் இது ஒன்றுத்துக்கும் உட்காந்து பிரமாணத்தோடு சொல்கிறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிடுறேன், இந்த மாதிரி கேள்விகள் பார்த்து வச்சுப்பேன். இன்றைக்கி ஒரு 4 மெயில் வருது, 2 கேள்வி, 6 கேள்வி, 3 கேள்வி, 1 கேள்வி பார்த்து வச்சுப்பேன். இந்த மாதிரி அது மனசில் சேர்ந்துட்டே போகும். இந்த கேள்விக்கெல்லாம் ஏதேனும் ஒரு விதத்தில் அடுத்த ஒரு 10 உபன்யாசத்தில் பதில் வந்துடும். ஓகே. ஆனால் இதில் என்னென்னா, இப்போ கேள்வி கேட்குறவா எல்லாரும் என் உபன்யாசம் கேட்பாங்கிறது இல்லை, என்னுடைய எல்லா உபன்யாசமும் கேட்பாங்கிறது இல்லை. ஸோ அப்போ அவளுக்கும் தெரிய வராது எத்தனாவது உபன்யாசத்தில் எங்கே சொல்லியிருக்கேன். இட் இஸ் அ ட்ரிக்கி திங் தான். பட் ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட் டு ஆன்சர் தோஸ் கொஸ்டின்ஸ் த்ரூ மை லெக்சர்ஸ். பாயிண்ட் நம்பர் 1. நீங்கள் வந்து இன்னொன்று கேட்டேள், ஹவு டு யூ மேனேஜ் டைம் அப்படிங்கிறது. இட் கம்ஸ் வித் லிட்டில் ப்ராக்டிஸ் சார். அவ்வளோ இதில் ஒன்று ஒன் திங் தட் டேக்ஸ் த பேக் சீட் இஸ் ஸ்லீப். there is a slight sleep deficiency. ஒரு எல்லாரும் சொல்கிறா, எங்கள் காலத்தில் என் ஒய்ஃப்லாம் சொல்லுவோம் 8 மணி நேரம் தூங்கணும், 7 மணி நேரமாவது தூங்கணும்ட்டு. எனக்கு ஐ டோன்ட் ரிமெம்பர் ஈவன் அ சிங்கிள் டே வேர் ஐ ஸ்லெப்ட் ஃபார் 8 hours, 4 hours, 5 hours இப்படி தான் கிடைக்கும். நானே மறுபடியும் இன்ட்ரோ பண்ணிருக்கேன். நானே நினச்சிப்பேன், ஏன்னா சம்டைம்ஸ் ஐ ஹவ் சீன் ஆன்லைனில் வந்து 1 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் ஆன்லைனில் இருக்கேன். அண்ட் அட் தட் டைம் ஐ யூஸ் டு திங்க், ஒருவேளை இவரும் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் மாதிரி ஒரு 4 மணி நேரம் கூட தூங்க மாட்டார் போல் இருக்கு அப்படின்னு. ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் மிஸ்டர் மோடி. ஆன் அ சைட் நோட், நீங்கள் பிரைம் மினிஸ்டர் பேர் எடுத்ததுனால எக்ஸ்ட்ரீம்லி ப்ரவுட் ஆஃப் ஹிம். ஒரு 74-75-year-old man, how much he travels, how much he works, may not be all of what he works yields the required results. அதில் சிலது 50% கொடுக்கலாம், 70% கொடுக்கலாம், 80%, but he works and that is undeniable. ஒரு 75 வயசு ஆள் பண்ணுறாருன்னா 39 வயசில் எனக்கு என்ன சார்? And your other question was, how do we reach out to the, or what is my message for the current and the forthcoming generations? They are very smart, sir. I'm meaning it in a very positive way. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, டக்குன்னு பண்ணிடுறதுகள். ஐயோ, எல்லாம் ராட்சசால் தான், அப்படி ஒரு அபரிமிதமான சக்தி. And they have a lot of questions. What I tell parents and those children also is, ask a lot of questions. நிறைய கேள்வி கேளுங்க, ஆனால் தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணத்தில் கேளுங்க. இப்போ துஷ்யந்துக்கு அந்த பதில் தெரியாத, அவரை மாட்ட வைக்கிறேன் பாருங்கிற எண்ணத்தில் கேட்டால், எனக்கு தெரியாதுங்கிறது தெரியாது. நமக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம ஒரு ரிஷியாக உட்காந்துட்டு இருப்போம், சாதாரணப்பட்டவா தானே, நமக்கு தெரிஞ்சதை சொல்கிறோம். ஸோ ஆஸ்க் வித் த இன்டென்ட் டு நோ, நெவர் வித் த இன்டென்ட் டு டெஸ்ட். ஒன்று. அண்ட் வென் யூ ஆஸ்க் அ கொஸ்டின், டோன்ட் கம் அப் வித் த தாட், நான் கேட்குற கேள்விக்கு இப்போ பதில் சொல்லு. இந்த இப்போ டசன்ட் ஒர்க். இன்னைக்கு பதில் வரலாம், நாளைக்கு பதில் வரலாம், உன் வாழ்க்கையின் அனுபவம் மூலமாகவே பதில் வரலாம், பதில் வராமையும் இருக்கலாம். வராமல் இருந்து விட்டால் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லைன்னு நினைச்சுடாத. I don't know. Correct. I don't know the answer is different from saying there is no answer. அந்த ஹியூமிலிட்டி இருக்கணும். இதெல்லாம் சமாளிக்கணும்னா நிறைய கேட்கணும். என்னோட யங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன நான் சொல்வேன்னா, நிறைய கேளுங்க. ஒரு நாளில் நீங்கள் வந்து லாங் ட்ராவல் பண்ணுறேன், மெட்ராஸில் நீங்கள் ஈசிஆர் ரோடில் போகிறீங்கோ வேலைக்கு, ஒரு ஓஎம்ஆர் ரோடில் ஆஃபீஸ் இருக்குது, பெங்களூரில் அவுட்டர் ரிங் ரோடில் போகிறீங்கோ, வெளிதேசத்தில் இருக்கீங்கோ, ஒரு 2 hours 1 hour ட்ராவல் இருக்குது. ராமாயணம் கேளுங்களே, பாகவதம் கேளுங்களே. இப்போ கார்த்தால 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம், 7 நாளில் நீங்கள் சப்தாகம் முடிச்சுடலாம். கேட்டுண்டே இருங்கோ. அண்ட் ஒரு உபன்யாசகருக்கு ஃபிக்ஸ் ஆகிடாதீங்க. இப்போ என்ன பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஐ வுட் சின்சியர்லி சஜஸ்ட், லிசன் டு 10 other people. அந்த காலத்தில் வாழ்ந்தவா ஒரு 7 பேர், இப்போ கான்டெம்பரரியாக இருக்கவா 3 பேர். ஏன்னா நம்ம சித்தாந்தத்தில் சார், நம்ம சம்பிரதாயத்தில் ஒரு உபன்யாசம் கேட்ட உடனே என்ன பிரதானமாக வரணும்னா, ராமாயணம் என்னமா எழுதியிருக்கார் வால்மீகி அப்படின்னு வந்தாதான் சக்ஸஸ். துஷ்யந்த் என்னமா உபன்யாசம் பண்ணார்னு சொன்னால் அது திரும்பி பர்சனாலிட்டி விட்டுரும் சார். அப்புறம் நமக்குன்னு ஒரு ரசிகர் மன்றம் வரும், அப்புறம் அவள் வந்து ஒரு பர்த்டேக்கு ஆத்து வாசலில் வந்து நிற்பா, நான் கையெல்லாம் கொடுக்கணும், இதெல்லாம் நம்ம தர்மத்துக்கு நல்லதில்லை. ராமாயணம் கேட்டேன், பாகவதம் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. துஷ்யந்த் இஸ் ஜஸ்ட் அ மெசஞ்சர். அப்படி நீங்கள் 10 பேருக்கு கேட்கணும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த உபன்யாசக்காள்லேயே ஒரு கல்ட்டு வந்துடுச்சு. இந்த உபன்யாசகரை கேட்டால் நான் இன்னொருத்தரத்தை கேட்க மாட்டேன், இது என்னது அசர்த்தனம்னு தெரியல. ஆர் யூ லிசனிங் டு ராமாயணம் ஆர் ஆர் யூ லிசனிங் டு த உபன்யாசகா?
உபன்யாசகா இஸ் ஜஸ்ட் அ கேரியர், அவர் ஒரு மெசஞ்சர் மாதிரி. அதனால் இந்த கல்ட் பர்சனாலிட்டி எனக்கு பிடிக்காது சார். இந்த எனக்கு வந்து ஒரு ஃபேன் பேஜ் 2016-17 எனக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் இருக்கும், துஷ்யந்த் ஸ்ரீதர்ஸ் ஃபேன் கிளப் அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பித்தா. அந்த ரொம்ப நாளாக இருந்தது. நான் ஸ்டார்டிங்லலாம் எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன வயசு பார்த்தியா, நமக்குலாம் ஒரு ரசிகர் மன்றமெல்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சேன். அப்புறம் வந்து அவள் வந்து இப்போ நான் என்னோட ப்ரோக்ராம் ஷீட் போட்டேன்னா அவள் அதை காப்பி பண்ணிவிட்டு அதில் போடுவாள். எல்லாம் ஒழுங்காக போயிருந்தது. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, என்னோட உபன்யாசத்துலேருந்தே கட் பண்ணி இவர் தான் எங்கள் குருஜி, வந்து இதை நான் கேட்டேன், எனக்கு உங்களுக்கு எதாவது மிராக்கிள் நடந்ததாலாம் கேட்க ஆரம்பிச்சது. தென் ஐ ஹேட் டு பர்சியூ. யார் அதை ஆரம்பிச்சிருக்கானே தெரியல. பிகாஸ் யார் வேணாலும் ஃபேன் பேஜ் ஆரம்பிக்கலாம். அவளை பர்சியூ பண்ணி திஸ் இஸ் ரியல் துஷ்யந்த் ஸ்ரீதர், கெட் இன் டச் வித் மீ, என் நம்பர்லாம் கொடுத்து அப்புறம் அவள் ஃபோன் பண்ணி ரொம்ப அண்ணா உங்களது நான் கேட்டுருக்கேன் என்ன சொன்னால் அதெல்லாம் ஓகேப்பா ப்ளீஸ் இந்த பேஜ் எடுத்துரும் ஏன்னா. ஸோ ஐ செட் சி ஐ டோன்ட் லைக் திஸ், இந்த குருஜி இது கேட்டேன், இந்த குருஜி இஸ் லைக் திஸ் அண்ணா. ஏதோ நான் உபன்யாசம் பண்ணிட்டேன், சுவாமி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கோ, நான் அவளை திரும்பி விழுந்து சேவிச்சு நமஸ்காரம் சுவாமி நன்னா இருங்கோ, அவ்வளோதான். அதுக்கும் மேலே இந்த கல்ட் பர்சனாலிட்டி வரக்கூடாதுங்கிறது அடியனுடைய அபிப்பிராயம். பட் மேனேஜிங் ஃபேன்ஸ், ஸோ த பாயிண்ட் ஃபைனலி இஸ் ஃபார் த யங்கர் ஜெனரேஷன், கீப் லிஸ்னிங். But don't listen only to one person, listen to multiple people. Don't listen to only one topic, listen to multiple topics. எங்கள் ஆர்கனைசேஷனில் பாகவதம் மட்டும்தான் கேட்கணும், ராமாயணம் கேட்கக்கூடாது. இது என்ன அஷடுத்தனம், ராமாயணம் இல்லாமல் எங்கே பாகவதம்? அதனால் எல்லாம் கேட்கணும். நிறைய பகுதா ஸ்ரோதவ்யா பகுபிய ஸ்ரோதவ்யா, கேட்டுட்டே இருக்கணும். No, this talks speaks volumes about your modesty, your broad-mindedness. ஏன்னா ஒன் திங் ஐ எம் வெரி ஷுவர், அதாவது இது வந்து சும்மா ஒரு வாய் வார்த்தையாக நீங்கள் சொல்லலை, ஆத்மார்த்தமாக ஒரு வார்த்தைன்னு தெரியறது எனக்கு. அண்ட் அதுக்காகவே வந்து ஐ திங்க் யூ ஷுட் பி அப்ரிஷியேட்டட். ஏன்னா ஐ மீன் வி ஆர் ஆல் நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ், ஓகே. அண்டு பொதுவாகவே எல்லாருக்குமே என்னென்னா நம்மளை தான் கேட்கணும், நம்ம அப்படி இருக்கும். அதுக்கு நெடுப்புற இந்த மாதிரி ஒரு கருத்து உங்கள்கிட்டேருந்து வரதை வந்து அதான் சொன்னேன், யூ ஸ்டாண்ட் வெரி டால், ஓகே. இட் இஸ் நாட் ஃப்ளாட்டரி. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன சென்சிட்டிவான ஒரு விஷயம். அதாவது ஆதிசங்கர் பகவத்பாதாள் வந்து நிர்வாண சதகத்தில் நமே மிருத்யுசங்கா நமே ஜாதி பேதா அப்படின்லாம் சொல்லியிருக்கார். அதாவது மரணத்தை கண்டு பயமில்லை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா மரணம் என்றைக்காவது ஒரு நாள் சம்பவிக்க போகிறது. அது ரிலேட்டடாக எனக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட கேட்கலான்னு தோணித்து. பார்டன் மீ இஃப் இட் இஸ் நாட் கரெக்ட், ஓகே. அதாவது சமீப காலத்தில் என்ன ஆகிட்டுருக்குன்னா, பல பேருக்கு அதாவது ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிற போது ஒரு மிரட்டல் வருது, நான் உன்னை தீர்த்து கட்டிடுவேன், உன்னை கொன்னுடுவேன் அப்படின்லாம். இதெல்லாம் வரும்போது ஹவு டு யூ ஹேண்டில் தட்? அப்படி பெருமாள் மேலே நம்பிக்கை இருக்குது சார். மகாவிஸ்வாச பூர்வகம்னு சொல்வா, அனுகூல்யஸ்ய சங்கல்பம் பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரக்ஷிஷ்யதி இது விஸ்வாசா. நம்ம பெருமாள் தாயாரை நம்பியிருக்கோம், ஆச்சாரியனை நம்பியிருக்கோம், பெருமாள் ரட்சிப்பர் இல்லையா? தேசிகன் சுதர்ஷனாஷ்டகமோ எதுக்கு பாடியிருக்கார்? என் தேசிகன் ரட்சிக்காததையா செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் கொடுத்துட போகிறா? ஜாகிரதையாக இருக்கணும். அதுக்காக நான் வந்து பெருமாள் ரட்சிப்பார்னு கண்ணாபினான்னு இருக்கக்கூடாது. ஜென்ரலி சார், நான் தமிழ் சேனல்லையும் சொல்கிறேன், உங்களுக்கும் சொல்கிறேன், இங்கிலீஷ் சேனல்ஸ்லையும், ஜென்ரலி மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஐ டோன்ட் லூஸ் மை கூல். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஐ ஒன்லி present facts. But if facts are bitter to some, and if they do not develop the skin to listen to the truth, I can only sympathize with them. அதுக்காக வந்து இப்போது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன சொல்லணும், இப்போது திருப்பரங்குன்றம் இஷ்யூ வரும்போது என்னை கருத்து கேட்டால் நான் சொன்னேன், என்னோடய கருத்தெல்லாம் சொன்னேன். அப்போ வந்து நீ வந்து சங்கி மங்கி பாப்பான் எச்ச பார்த்த சாரதி இந்த மாதிரிலாம் தான் கமெண்ட்ஸ் வரும். என்ன எவ்வளோ ஒரு டஃப் ப்ராட்டப் அவளுக்கு இருக்கும். ஒரு நல்ல ஃபேமிலி இல்லாமல் போயிடுத்து பாருங்க. ஒரு அப்பா அம்மா நல்ல வழியில் வந்திருந்தா அந்த குழந்தைக்கு சொல்லியிருப்பா எப்படி படிச்சிருக்கணும், எப்படி முன்னேறணும், எந்த மாதிரி கிரந்தங்கள் படைக்கணும், நீ பேசும்போது எப்படி ஃபேக்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ணணும். இதெல்லாம் நல்ல குடும்பத்தில் வந்திருந்தா பாவம் வந்திருக்கும். அவளுக்கு வரலையே, கர்மா அந்த மாதிரி கொடுக்கலையே. அந்த அந்த திட்டும்போது எழுதக்கூடிய எனக்கு என்ன ஆகிடும்னா சார், நான் எதை பார்ப்பேன்னா, இப்போ என்னை திட்டுறான்னு வச்சுக்கோ, இந்த கமெண்ட்டில் சும்மா பார்ப்பேன், அந்த தமிழ்லையும் பிழை இருக்கும்.
பாவமாக இருக்கும். இவா வந்து தமிழுக்காக என்ன போராட போகிறா? பாவம் தமிழ் இவா கிட்ட படக்கூடிய அவதியை பார்த்துட்டா தமிழ் தான் எங்கேயாவது எங்கேயா வேறு மால்தீவ்ஸ் மொரிஷியஸில் போய் உட்கார வேண்டியது தான். ஸோ அப்படி தான் தோணுமே ஒழிய ஐ டோன்ட் கெட் டிட்டர்ட் பை தீஸ் த்ரெட்ஸ். எங்கள் ஃபேமிலி அஃப்கோர்ஸ் அவள்லாம் இப்போ என் பக்கத்துலேயே வருதில்ல, இது பார்ப்பா யாரெல்லாம் உன்னை வெட்ட போகிறாளோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அவள் போய்ட்றா. தே ஆர் வெரி பர்டர்ப்ட். ஏன்னா தே ஃபீல் நீ எதுக்கு இதெல்லாம் சொல்கிற, மற்றவா யாராவது வாயை திறக்கிறாளா, நீ உன் வாயை முடின்று உபன்யாசம் சொன்னியானவா. என்னால் அப்படி இருக்க முடியறதில்ல சார். இப்போ வந்து முருகர் கோவில் எங்களுக்கு பிரதானமாக பெருமாள் தான். ஆனால் இப்போ திருப்புகழில் ராமாயணம் சொல்லும்போது முருகப்பெருமானுக்கு என்ன பெருமையோ நான் சொல்வேன். அப்படி இருக்கும்போது என் தர்மத்தில் இப்போது ஒரு யூனிவர்சிட்டியில் நான் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன், நீங்கள் மெக்கானிக்கல். எனக்கு மெக்கானிக்கலை பற்றி ரொம்ப தெரியாது, ஆனால் நம்ம 2 பேரும் ஒரே யூனிவர்சிட்டி. உங்களை யாராவது அட்டாக் பண்ணால் நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன். இப்போ எனக்கு ரொம்ப முருகனை பற்றி தெரியாமல் இருந்தாலும் ஆங்காங்கே இப்போ ராமாயணத்தில் வரார், பாரதத்தில் வரார், ஸ்காந்தத்தில் வரார்னா கொஞ்சம் தெரியும், குமார சம்பவத்தில் வரார், அவ்வளோதான் தெரியும். ஆனால் இப்போ முருகனுடைய ஸ்தலத்தில் இந்த மாதிரி வந்து ஒரு when I feel that the justice that was delivered was not implemented, and if my opinion is sought as a citizen in a democracy, I am exercising my right to voice my opinion. இப்போ நான் சொன்ன ஒப்பீனியனில் ஃபேக்சுவலி ஏதாவது இன்கரெக்ட்னா நீங்கள் சொல்லணும் 1957 ஜட்ஜ்மெண்ட்டில் இப்படி இருக்குது, அதை விட்டுட்டு நூலிபான் எச்ச பார்த்து சாரதி நான் வெட்டிடுவேன் குத்திடுவேன்னா இட் டசன்ட் மேட்டர் டு மீ. அப்படி நம்ம அப்படி தான் போகணும்னு இருந்தால் என்ன சார் பண்ண முடியும்? அதுவும் ஒன்றும் பண்ண முடியாது, பெருமாள் காப்பாற்றுவர். அப்படி தான் நம்ம போகணும்னு இருந்தால் ஒன்று ஆனால் என்னால் உட்காந்துட்டு மேடையில் வந்து அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லைன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி இஷ்யூ வரும்போது குவைட்டாக உட்காந்துட்டு எல்லாம் தெய்வம் பார்த்துக்கும் பெருமாளையே ரட்சிப்பான்னு என்னால் இருக்க முடியாது. whoever is the force, I have to speak against them, even if it means taking on a existing government. I will speak, but I will do it in my own sophisticated, dignified fashion by spilling out only facts and nothing but them. But if they do not have anything counter and they let all your troll army take over me, let God be with them. I mean, you can only, as you rightly said, sympathize for them. Absolutely, I have great sympathy for them. If I see them, I will even shed a couple of tears. And before we round off, it was a very interesting conversation and lot of things. எனக்கு பர்சனலாக வந்து அஃப்கோர்ஸ் எனக்கு உங்களை பற்றி ஓரளவுக்கு தெரியும், பட் லாட் ஆஃப் திங்ஸ் ஐ குட் கேதர் ஃப்ரம் யூ. அண்ட் பொதுவாக நான் இந்த பாட்காஸ்ட் வந்து ஃபியூ எபிசோட்ஸ் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். எல்லார்ட்டையும் கேட்குற அதே கேள்வியை உங்கள்கிட்டையும் கேட்குறேன். அதாவது வாட் இஸ் யுவர் விஷன் அண்ட் மிஷன் ஃப்யூச்சரில்? இப்போ உபன்யாசம் சொல்கிறது, டான்ஸர்ஸோட கொலாபரேட் பண்ணுறது, மியூசிஷியன்ஸோட கொலாபரேட் பண்ணுறது, புஸ்தகம் எழுதுறது, டூர்ஸ் கூட்டுன்னு போகிறது, ட்ரஸ்ட் மூலமாக காரியங்கள் பண்ணுறது, ஒரு படம் கிடம் அப்பப்போ ஆக்ட் பண்ணுறதோ டைரக்ட் பண்ணுறது, இதெல்லாம் இருக்குது சார். பட் ஐ ஃபீல் இன் த ஃப்யூச்சர் ஐ ஷுட் ஹாவ் அ ஸ்கூல் ஆர் ப்ராபப்லி ஐ ஷுட் ஃபெசிலிட்டேட் எஜுகேஷன் வேர் வி கெட் த பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ். ஒரு குழந்தை அந்த ஸ்கூலில் படிக்கிறதுனா லௌகீக படிப்பு, த பெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ், a very, very, very engaging mathematics, a better way to understand science, ways to appreciate geography and learn from history. இதெல்லாம் ஒரு பக்கம் கொடுக்கணும். அதே சமயத்தில் அதே ஸ்கூலில் நியாயம், மீமாம்சா, வேதாந்தா, வியாக்கரணமும் கொடுக்கணும். இப்போ நமக்கு ஒரு சின்ன டிமார்க்கேஷன் இருக்குது. லௌகீக படிப்பில் ஐவி லீக் வரைக்கும் படித்த குழந்தைக்கு நியாயசாஸ்திரம், மீமாம்சா, வேதாந்தா அதெல்லாம் தெரியறதில்ல, அதில் தெரிஞ்சுக்கிறதுக்கான ருச்சியும் இல்லை, அவென்யூவும் இல்லை. பாடசாலையில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் படிக்கிறா லௌகீக படிப்பு, பட் இட் டசன்ட் மேட்ச் அ சர்டன் ஸ்டாண்டர்ட். ஸோ அது என்னமோ ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், இதை ஏற்றுக்கணும்னா அதை விட்டுணுங்கிறது இல்லை. நான் லௌகீக படிப்பை இஃப் ஐ ஹேவ் டு கோ டு அன் ஐவி லீக் யூனிவர்சிட்டி ஆர் டு அ ஃபினிஷிங் ஸ்கூல், இட் சிம்பிளி டசன்ட் மீன் ஐ ஹேவ் டு டிஸ்கார்ட் ஆல் மை இண்டிக் ஸ்டடீஸ் ஆர் இண்டிக் ஸ்டடீஸ் படிச்சுட்டா இதில் இல்லாததா அதில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. யூ நீட் த பெஸ்ட் ஆஃப் டூ. I feel somewhere in the future I am able to facilitate this process. At least if not creating multiple schools. ஒரு ஸ்கூல் விவேகானந்தர் சொன்னார் பாருங்க, எனக்கு 100 குடு யங்ஸ்டர்ஸை குடு, யூத்தை குடு, நான் பாரத தேசத்தை மாத்துறேன். அது வெறும்னா யூத்னா நம்பி ஒரு 100 பேர் இல்லை, சரி பாப்பா டி நகரில் 2 பேர் நடந்து போயிட்டு இருக்கா, ஏன்ப்பா நீங்கள் வாங்க நீங்கள் 2 பேர், அப்படி இல்லை.
there should be a quality. இந்த நான் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு 50-100 குழந்தைகள் வருஷம் இந்த churn out from my school, they should become policy makers, they should become change makers, and you should see a dharmic world emerging from it-ங்கிறது அடியனுடைய அபிப்பிராயம். பட் அது எவ்வளோ நியர் ஃப்யூச்சரில் அமையும், அது எப்படி அமையும், அது எப்படி ஃபெசிலிட்டேட் ஆகும்னு எனக்கு தெரியல. பெருமாளோட அனுகிரகம் இருந்தால் நடக்கும். ஓகே, பட் have you started working towards that, or it's just in the mind right now? There in the mind. எதுவுமே சார் கொஞ்சம் முனைஞ்சு ஒரு பிளான் போடணும். பட் now the pace is so high. இப்போ இந்த வருஷம் இப்போ நம்ம ஜனவரி 1ஆம் வாரத்தில் பேசிட்டு இருக்கோம்னா lectures largely get booked till about November. ஒரு தோராயிரமா ஒரு ஃபியூ லெக்சர்ஸ் அப்பப்போ நடுவில் இன்சர்ட் ஆகும். ஒரு ஃபிலிம் ஒர்க் வந்து வருது, அப்புறம் யாத்ராஸ் இப்போ அடுத்த வருஷம் போடுறோம்னா இந்த வருஷமே நாங்கள் எங்கள் டீமில் உட்காந்து ஒர்க் பண்ணணும். ஒரு டான்ஸ் ப்ரொடக்ஷன் இப்போ செப்டம்பரில் பண்ண போகிறேன், நீங்கள் வர போகிறீங்கன்னா we have to sit 1 year and a half before that. ஸோ சைமல்டேனியஸாக என்னோட ஃபோனில் எங்கேயாவது ஒரு 42 வாட்ஸ்அப் குரூப், அதில் இந்த பூச்செண்டு கொடுக்குற குரூப் இல்லை, குட் மார்னிங் குட் ஈவினிங் அந்த குரூப் இல்லை. வாட் இட் எசென்ஷியலி ஹேஸ் இஸ் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ஓடின்னு இருக்கு. இப்போ ஒரு வேதாசன் உபனிஷத்துன்னு ஒரு ப்ராஜெக்ட், ஒரு பப்ளிகேஷன்ஸோட ஒரு 15 மகாவித்வான்களோட இங்கே ட்ரஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. ஒரு சின்ன கோவிலில் வந்து வி ஆர் பிளானிங் டு டேக் அப் ஃபார் ரெஸ்டரேஷன். நிறைய வேலை இந்த மாதிரி சைமல்டேனியஸாக அதுக்குன்னு ஒரு டீம் இருந்தாலும் கொஞ்சம் அதுக்கு அந்த டைம் இருக்கிறதுனால, டு யோர் கொஸ்டின் சிம்பிளி இந்த ஸ்கூல்லாம் மனசில் இருக்குது. அது எப்போ ஹவு இட் இஸ் கோயிங் டு கெட் ட்ரான்ஸ்லேட்டட் onto a paper and how that paper is going to become a structure is something that only time can answer, hopefully soon. But that is your vision, no, very ரொம்ப நோபல் தாட் அது ஆக்சுவலாக. அண்ட் ஒன்ஸ் அகேன் நான் தான் சொன்ன மாதிரி இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் வச்சுருக்கீங்க, எனக்கு நிஜமாவே பிரமிப்பாக தான் இருக்குது அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது. அண்ட் இட் வாஸ் ரியலி வண்டர்ஃபுல் இன்டராக்டிங் வித் யூ. அண்ட் ஃபைனலாக அதாவது நீங்கள் வாயை திறந்தால் அப்படியே பிரவாகம் எடுக்கும் சமஸ்கிருதம். ஸோ ஒரு சமஸ்கிருத ஸ்லோகத்தோடு அதை முடிக்கலாம் அப்படின்னு. 2026 ஆரம்பிச்சிருக்கோம். நமக்கு புது வருஷங்கிறது சித்திர மாதம் வந்தாலும் ஒரு நடைமுறையில் நமக்கு ஒரு நம்பர் வந்திருக்கு 2026. இந்த வரக்கூடிய நாட்கள், வாரங்கள், மாதங்கள், ரித்துக்கள், Astikas in India, in Tamil Nadu, in India and across the world, whether they belong to our religion or not, that is not our perspective. எல்லாருமே மனுஷாலா மிருக யார் இருந்தாலும் தன சமிருத்தி வரணும். ஒரு எக்கனாமிக் ரைஸ் வந்துருத்துனாலே சார் சில கஷ்டங்கள் போகும், நாட் எவ்ரி திங். அடுத்த வேளை சாப்பாடுக்கு கஷ்டப்படுறவா இருக்கக்கூடாது, குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டணும் ஆனால் பணம் இல்லைன்னு இருக்கவா இருக்கக்கூடாது, ஆரோக்கியத்துக்காக பணம் இல்லைங்கிறவா இருக்கக்கூடாது, பணம் இருக்கணும். பணத்தை காட்டிலும் சரி பணம் வந்துடுத்து, தனம் வந்துடுத்து, தனலாபம் வந்துடுத்து. அடுத்தது ஞானம். ஹவு டு வி ஏர்ன் நாலேஜ்? இப்போ கடையில் போய் நீங்கள் பணம் கொடுத்தா சிலது கிடச்சிடும். ஞானம் எங்கேன்னு கொடுத்தா, இப்போ நான் வந்து 1 kg கொடுத்தா பாரத ஞானம் வருமா? வராது. அப்போ ஞானம் சம்பாதிக்கணும், அதுக்கு முனையணும், உழைக்கணும். அப்போ காதால் கேட்கணும், அது ஒரு தனம். உழைச்சி சம்பாதிக்கணும், அது ஒரு தனம். நல்ல ஆரோக்கியம் வேணும், அது ஒரு தனம். ஸோ இதெல்லாமே பி இட் மெட்டீரியல் ப்ளஷர், பி இட் குட் ஹெல்த், பி இட் குட் நாலேஜ், தீஸ் ஆர் ஆல் டைப்ஸ் ஆஃப் வெல்த். அதுக்கும் மேலே ரொம்ப மகாஜானிகள் மோட்சத்தை ஆசைப்படுவா. இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவள் ஸ்ரீ மகாலட்சுமி. அந்த தாயாரை பற்றி தேசிகன் ஸ்ரீஸ்துதின்னு ஒரு ஸ்தோத்திரத்தில் கொண்டாடியிருக்கார். அந்த ஸ்லோகம் சொல்லி முடிச்சுடுறேன். கேட்குறவாளுக்கெல்லாம் நிச்சயமாக பெருமாளோட அனுகிரகத்தில், ஆச்சாரியன் அனுகிரகத்தில் எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும் தான் நம்மளால் பிரார்த்தனை தான் பண்ண முடியும். ஐ எம் ஆல்சோ ஒன் ஆஃப் தோஸ் பர்சன்ஸ் ஹூஸ் ப்ரொபீஷியேட்டிங் அண்ட் விஷிங் ஃபார் சம்திங் சச் ஆஸ் திஸ். கல்யாணாநாம விகலநிதிः காபி காருண்ய சீமா நித்யாமோதா நிகம வச்சசாம் மௌளி மந்தாரமாலா சம்பதிவ்யா மதுவிஜயினः சந்நிதத்தாம் சதா மே சைஷா தேவி சகலபுவனः பிரார்த்தனா காமதேனுः उपचित गुरु भक्तेर्बुद्धितं वेङ्कटेशात् कलिकलुष निवृत्यै कल्पमानं प्रजानां सरसिजनिलयायाः स्तोत्रम् एतत् पठन्तः सकलकुशलसीमा
सकल कुशल सीमा सार्वभौमा भवन्ति सार्वभौमा भवन्ति सार्वभौमा भवन्ति सार्वभौमा भवन्ति. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் ஃபார் யுவர் டைம். அண்ட் இது வந்து நான் வந்து இந்த ஒரு பாட்காஸ்ட்டாக இருக்கட்டும், இந்த ஒரு இன்ட்ராக்ஷனாக இருக்கட்டும், என்னென்னைக்கு நான் மறக்கவே மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ ஐ எம் pretty sure that you would have enjoyed this show. ஏன்னா நிறைய விஷயங்கள் இதுவரைக்கும் கேள்விப்படாத விஷயங்கள்லாம் அவர் நம்மளோட பகிர்ந்துட்டார். அண்ட் இதே மாதிரி அடுத்த வாரம் yet another இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நன்றி நன்றி.